மிட் சைஸ் எஸ்யூவி தான் இன்னைக்கு விரும்பி எடுக்கிறதுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்னைக்கு நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவிங்க. மிட் சைஸ் எஸ்யூவி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நல்லா எல்லாரும் கஸ்டமர்ஸ் விரும்பி எடுக்கிறதுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். 4300 மீட்டரில் லாங் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பின்னாடி லக்கேஜ் பே எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் ட்ராவலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எஸ்யூவிஸ் வந்து இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாங்க. இன்றைக்கி இருக்கிற ரோடுக்கு வந்து நம்ம எஸ்யூவி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போக வர ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் நல்லா ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் எஸ்யூவிஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்டில் வந்து எலிவேட்டுங்க. ஹோண்டா எலிவேட் மாடல் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஹோண்டா எலிவேட் பார்க்க போகிறோம். இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கிறது மான்செஸ்டர் ஹோண்டா. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோண்டாங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கிரில் வந்துருதுங்க. ஐஸ் கியூப் டைப்ல உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் இங்கே வந்துருது. ஃபாக் லேம்ப்ஸ் கீழே வந்துருதுங்க. ஒரு கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches அலாய் வீல்ஸ் வந்துருதுங்க. 215, 55, 17 inches அலாய் வீல்ஸ். இண்டிகேட்டர்ஸ் வந்துருதுங்க மிரர்ல. கீழே வந்து இந்த லேன் சேஞ்சிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து இண்டிகேட்டர் போடுறப்ப நமக்கு இந்த லெஃப்ட் சைடு வியூ என்ன இருக்குங்கிறத டிரைவர் பார்த்துக்கிறதுக்காக. கீழே வந்து ஒரு ஃபினிஷிங் கிளாடிங்ஸ் வந்துருதுங்க. குரோம் ஹேண்டில்ஸ் வந்துருது. இங்கே ஒரு குரோம் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 40 liters வருதுங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் வந்துருதுங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டிங் லைட்ஸ் வராது. இதில் ஹோண்டா லாகோ வந்துருதுங்க. உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்துருது. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துருது. உங்களுக்கு வைப்பர்ஸ் வந்துருதுங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. 458 liters பூட் ஸ்பேஸ் வருது. ஸ்டெப்னி வீல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. R16 ஸ்டெப்னி வீல்ஸ் வந்துருதுங்க. இது ஹோண்டாவுடைய ஐகானிக் இன்ஜின். 1.5 liter ஐவி டெக் இன்ஜினுங்க. இதில் 120 PS-உம் 142 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் மேனுவல் அண்ட் சிவிடி டிரான்ஸ்மிஷன் வருதுங்க. 6 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், சிவிடி அண்ட் கியர் பாக்ஸும் இதில் வருதுங்க. அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஃபோல்டபிள் பட்டன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பவர் விண்டோஸ் வந்துடுது. டிரைவர் சைடு வந்து ஆட்டோ அப் டவுன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் தான் வரும். லெதர் சீட்ஸ் வந்துடுது. டாப் அண்ட் ZX மாடல் இது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. சீட் பெல்ட்ஸோடைய வார்னிங்ஸ் எல்லாமே இதிலே காமிக்கும். போட்டிருக்கோங்க மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அடாஸ் ஃபங்க்ஷன் இந்த காரில் எனேபிள்டுங்க. அடாஸ் வந்து கேமராவில் ஒர்க் ஆகும். அதனோட பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இங்கே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏசி கண்ட்ரோல்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. 10.25 டச் ஸ்க்ரீன் வந்துடுதுங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதிலே வந்துடுது. உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கூல்ங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கார் நம்ம வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப நேரம் ஹீட்டாக இருந்தால் இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக கூலிங் ஆயிருங்க. ஆட்டோ ஏசி தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது பட்டன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோன் கனெக்டிவிட்டிக்கு இங்கே ஒரு யூஎஸ்பி இது கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் 12 volt 180 watts இங்கே சார்ஜர்ஸும் நம்ம பவர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹோண்டாவோட கீ இப்படி தாங்க இருக்கும். ஸோ ஹோண்டா லோகோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ், 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரேம்லெஸ் வந்து மிரர்ஸ் வந்துடுது. ஆட்டோ டிமிங் மிரர்ஸு, எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சன்ரூஃப் வந்து டாப் மாடலில் வந்துடுது.
ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் 2 டியூட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடன் ஃபினிஷ் டேஷ்போர்டு வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுத்துருக்கு. சீட்ஸ் எல்லாமே அதே கலரில் உங்களுக்கு டேன் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் ஃப்ரண்ட் சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் உட்கார்றதுக்கு. உள்ளே படுத்துட்டு போகிற மாதிரி ரெக்ளைன் பண்ணிக்கலாம் இந்த மாடலில். இது நல்ல ஒரு ஆப்ஷன்னு. இது நம்ம 2 பேர் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரண்ட் சீட்லேயே நம்ம படுத்துட்டு போகலாங்க. இது ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். கீழே இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா தலை இடிக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ், ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக நம்ம காலை வச்சுக்கிறதுக்கு பெரியவங்க உட்கார்ந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் ஹோண்டாவுடைய பெரிய அட்வான்டேஜ் மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனோட அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம உட்கார்றதுக்கும் நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ரூம் இதெல்லாமே கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு உள்ள இருக்கிறவங்களுடைய கம்ஃபர்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த கான்செப்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. 2 பேர் உட்காரலாம், ஒரு சின்ன பசங்க மாதிரி இருந்தால் 3 பேர் உட்காரலாம். ஏசி வென்சிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜர்ஸ் பாயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க. 3 அட்ஜஸ்டபிள் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஹேண்ட் ரெஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் போனால் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரண்ட் சீட்டில் எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ரியர் சீட்டுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹோண்டாவுடைய அந்த ஐவிடெக் இன்ஜின் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. இது வந்து ப்ரூவன் இன்ஜின். ரொம்ப வருஷமாக ஹோண்டாவில் இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்குங்க லாங் டிரைவுக்கு. இதனோட நாய்ஸ் லெவல் வந்து சுத்தமாகவே கேபின்குள்ளே வராதுங்க. 1.5 லிட்டர் இன்ஜின்னால அடிக்குவேட் பவர் இருக்குதுங்க. டர்போ சார்ஜ்டு இல்லைனாலும் நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தேவையான பவர் வந்து இருக்கு காரில். கேபின் இன்ஸ்டலேஷன்ஸ் நல்லா இருக்குங்க. ரோட் நாய்ஸஸ், டயர் நாய்ஸஸ் எதுவுமே நமக்கு கேபின்குள்ளே கேட்கல. சைலண்ட்டாக தான் ஏசி நாய்ஸ் மட்டும்தான் நமக்கு கேட்குதுங்க. இதனோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறது 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு. இதனோட இது பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. ஹோண்டா இன்ஜினில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கியர் அடிக்கடி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு சில பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் வந்து வண்டி வந்து கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். பட் ஹோண்டா பிராண்டை பற்றி நீங்கள் 5th கியரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40ல் வந்து நம்ம 5th கியரில் ஸ்லாட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கலாம். அதனால லைட்டாக ஒரு பிரேக் ப்ரெஸ் பண்ணி கிளச்சு ப்ரெஸ் பண்ணி அதே கியரில் நம்ம மூவ் பண்ணாலும் வண்டி போயிருங்க. ஸோ ரொம்ப பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் கியருக்கு வரணும். செகண்ட் கியர்லேயே நல்ல ஒரு பவர் இருக்குங்க. இது ஒரு அட்வான்டேஜ் ஹோண்டா இன்ஜின்ஸில். இந்த ஹோண்டாவில் வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலில் வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வந்து சிட்டியில் கிடைக்குங்க. இதே ஹைவேஸில் ஒரு 17 வரைக்கும் நம்ம இப்போ இதை கொண்டு வரலாம். 80 to 100 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணால். ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா சிவிடி கியர் பாக்ஸில் மேனுவலோட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சேர்த்து வரும்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஃபர்சன் ஸ்டண்ட் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் டார்சன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுதுங்க. ஹோண்டா கனெக்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம காரை கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோன்லேருந்தே. இதனோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டேட் ஹோல்ஸில் நம்ம ரஃப் ரோடில் இது பண்ணாலும் நமக்கு பெருசாக வந்து அனாயிங்காக இல்லை, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது இன்டீரியரில். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி ரோட்லையும் நம்ம ஓட்டினாலும் பயப்பட தேவையில்லை. கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாதுங்க. ஒரு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியில். பிரேக்கிங் வந்து பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பீடு போயிட்டு நம்ம பிரேக் அடித்து பார்க்கலாம். பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்குங்க. நம்ம பாயிண்ட் பண்ண இடத்துல வண்டி நிற்கிது.
அதனால் நம்ம ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இருக்குங்க வண்டியில். லேண்ட் சேஞ்சிங் கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதனோட அட்வான்டேஜ் பாருங்கள். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டோன்னு உங்களுக்கு கிளியராக காமிக்குது. லெஃப்ட் சைடில் நம்ம ஏதாவது இடிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா நம்ம இதிலே பார்த்துக்கலாம் திரும்புறதுக்கு முன்னாடி. இது ஒரு நல்ல ஃபியூச்சரு ஹோண்டாவில் எலிவேட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹெட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்டு போகிறது பிரேக்கு அப்ளை பண்ணால் அந்த ஒரு இதுவுமே ஹோண்டா எலிவேட்டில் சுத்தமாக இல்லைங்க. இந்த வண்டியோடைய சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 to 7,000 வருங்க. 10,000 சர்வீஸ் இன்டர்வல். இதனோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப் டு 7 years வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க. கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த காரில் வந்து 7 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டியோட்டோல் கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் வருதுங்க. SV, VX, ZX வேரியன்ட்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரியர் சீட்டுக்கு வந்துட்டோம். டிரைவிங்கில் இந்த கம்ஃபர்ட்டு பார்க்கலான்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு நல்ல ஒரு பெரிய எம்யூவியில் போகிற கம்ஃபர்ட் வந்து இதில் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா சாஞ்சி உட்காந்துக்கிறோம். உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 பக்கமும் நம்ம கை வச்சுட்டு நம்ம 4 பேர் போனோம்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக லாங் டிரைவுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு காருங்க இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இங்கே கீழே இருக்கிறதுனால கேபின் வந்து ஃபுல்லாக கூல் ஆயிடுது. இப்போ ஒரு பிரேக் பண்ணுறாரு, இருந்தாலும் நமக்கு வந்து பெருசாக அந்த ஹெட் நோட் இல்லை. நமக்கு வந்து அப்படியே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹோண்டா எலிவேட்டோடைய ப்ரைஸ் பார்க்கலாம். எஸ்வியோடைய பேஸ் ப்ரைஸ் வந்து எக்ஸ்-ஷோரூம் காஸ்ட் 11,91,000 ஸ்டார்டிங் ஆகுதுங்க. ZXோடைய பேஸ் ப்ரைஸ் வந்து 15,41,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸுங்க. இதில் VCVT மாடல் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து 13,91,000. ZX CVT வந்து 16,63,000 வருதுங்க. ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஆன்-ரோட் காஸ்ட் மாறும். இந்த வண்டிக்கு ஆஃபர்ஸ் அப் டு 1,20,000 வரைக்கும் இருக்குங்க. மான்செஸ்டர் ஹோண்டா கோயம்புத்தூரில் எல்லா ஹோண்டா மாடல்ஸோட காரும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாங்க. ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.